அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களமானது இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. அதிமுக, திமுக இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, இல்ல 108 சீட்டு தான் வச்சிருக்கு தாவேக்கா ஆட்சியை பிடிக்குமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்குள்ள எழுந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் விஜயை கவுக்குறதுக்காக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் நடக்குது. ஆனா இப்ப என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாரும் சொல்றபடி பார்த்தோம்னா அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான இப்போதைக்கான வாய்ப்பு இல்ல. விஜய் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு விஜயோட ஆட்சியை கவுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா யாருமே பெரும்பான்மை இல்லாம நிக்கிறனால விஜயோட ஆட்சியை எப்ப வேணாலும் கவுக்கலாம் அப்படின்ற நிலையில தான் இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் என்னுடைய ஊடக நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதுல எப்ப சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா, அதிமுக தன்னுடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையுமே ஒரு ரெசார்ட்ல வச்சு பூட்டிட்டாங்க. திமுகவும் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் வெளியேற மாதிரி தெரியல. சோ ஒருவேளை ஆட்சி அமைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல கூட்டணி கட்சிகளை வெளிநகர்த்துற மாதிரி காயை நகர்த்திட்டு ஆட்சியை அமைக்க வச்சுட்டு ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் கழிச்சு ஆட்சியை கவுக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்க முடியும். காங்கிரஸோட இந்த மூவ் சரியானதா தவறானதா அப்படின்றதுமே ஒரு விமர்சனமா எழுந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல ஓட் பெர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். திமுகவோட கூட்டணி வச்சனாலதான் இந்த 5 சீட்டுமே கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த 5 சீட்டுக்கு காரணமான திமுகவே நீங்க காலை வாரி விட்டு போறீங்களா அப்படின்ற விமர்சனமும் திமுக தொண்டர்கள் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாற்றங்கள்லாம் அரசியல்ல நடக்க போகுதுன்னு. நன்றி.